டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் திடீர்னு பெங்களூர் பயணம் சென்றிருக்கிறார். பெங்களூருக்கு போன அவர் மல்லிகார்ஜுன கார்கே சந்தித்து ஒரு அதிர்ச்சி செய்தியை சொல்லியிருக்கிறார். இந்த அதிர்ச்சியை மல்லிகார்ஜுனாவால் தாங்க முடியல. அந்தளவுக்கு ஒரு அதிர்ச்சி வந்திருக்குது. ஏன் இந்த சந்திப்பு நடக்கணும், எதுக்கு, அப்படி என்ன சொன்னார் செல்வ பெருந்தகை அவர்கள் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் திமுக அப்படின்ற ஒரு கூட்டணி கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் ஒரே நேர்கோட்டில் பயணிச்சுட்டு வந்தாங்க. இதில் தாவேகா அப்படின்ற ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சதுனால இன்னைக்கு பல கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் விலகி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தாவேகா பக்கம் போய் சேர்ந்துருக்கிறாங்க. இதில் மற்ற கட்சிகளை விடுங்க, விசிகாவை, இடதுசாரிகளை, ஐயுமேலாம் விட்டுருங்க. ஆனால் காங்கிரஸை மட்டும் ஏன் இங்கே திமுகவை எதிர்க்குது அப்படின்ற ஒரு புள்ளி இருக்குல்ல, இது இங்கே மட்டுமா அப்படின்னா இங்கே பண்ண இந்த விஷயம் டெல்லி வரைக்கும் எதிரொலிச்சிருக்குது. அதுதான் இங்கே பேசும் பொருளாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஆனால் அது மாத்திரம் இல்லாமல் வட மாநிலங்களில் இது எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். ஏன்னா காங்கிரஸினுடைய செயல்கள், அவங்களுடைய அணுகுமுறைகள் கொஞ்சம் கூட நல்லதில்லை. மாநில கட்சிகளுடைய அந்த சித்தாந்தத்தை சிதைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அந்த கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கிற மாதிரி தான் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய நடைமுறைகள், அணுகுமுறைகள் கொஞ்சம் கூட இதுவாக இல்லை. இது மாநிலத்தில் இருக்கிற பல கட்சிகளுடைய உறவுகளை இது பிளக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்றதுனால காங்கிரஸு கூட கொஞ்சம் பார்த்து தான் பழகணும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை காங்கிரஸ் இன்னைக்கு கட்டமைச்சது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடந்த இந்த உறவு பிரியுது அப்படின்றது தான் பயங்கரமாக எதிரொலிச்சது. இந்தியா கூட்டணி கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் கூட பல கட்சிகள் இந்த கருத்தை முன் வச்சாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்படி என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கொஞ்சம் கூட திமுக கூட கூட்டணியிலிருந்து இத்தனை ஆண்டு காலம் பழகிட்டு வந்தாங்க. ஒரு எப்படி சொல்றது, ஒரு கடமைக்காக இல்லை, பழகின தோஷத்துக்காகவது என்ன பண்ணலாம், போயிட்டு இதுமாரி நாங்கள் போகிறோம், அங்கே போய் கூட்டணி வைக்க போகிறோம், இங்கே இது மாதிரி இது சுச்சுவேஷன் இருக்குது, எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது, நாங்கள் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்லையா, அதாவது தேர்தலுக்கு முன்பாகவே எவ்வளோ விஷயங்கள் இங்கே தாவேகா காங்கிரஸ் அப்படின்ற பேச்சுவார்த்தை நடந்தது. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் எந்த அளவுக்கு இதை மூவ் பண்ணார் அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே பார்த்துருந்தோம். ஸோ அப்போவே இவங்க விலகி போயிருக்கலாம். ஆனால் அப்போல்லாம் போகவே இல்லை. காங்கிரஸ் திமுக கூட தான் இருக்கிறோம் அப்படின்னு ரொம்பவே என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. ஆனால் இது நாளடைவில் எப்படி வந்தது அப்படின்னா, திமுகவுக்கே பெரிய ஒரு ஆப்பு அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் வந்தது. சரி, சொல்லாமல் கொள்ளாமல் என்ன பண்ணாங்க, தாவேகா கூட போய் கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வச்சது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறோம், திமுகவை முழுமுச்சா எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்துக்கள் என்ன பண்ணாங்க, முன் வச்சாங்க. திமுக மேலே சேற்றை வாரி இறைக்கிற அளவுக்கு இவங்க காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, முன் வச்சாங்க. ஆனால் செல்வ பெருந்தகை அவருடைய நடவடிக்கை மட்டும் இங்கே டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது, தனியாக தெரிஞ்சுது. ஒருவேளை இவர் திமுக கூட இணக்கமாக இருக்கிறாரோ இப்போ கூட அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸுக்குள்ள செல்வ பெருந்தகை அவர்களுக்கு எதிராகவே பலரும் என்ன பண்ணாங்க, கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து விலகின உடனே காங்கிரஸில் இருக்கிற கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்கன்னா திமுக பக்கம் வந்தாங்க. இதை கூட செல்வ பெருந்தகை அவர்கள் கண்டுக்காமல் இருந்தார் அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக காங்கிரஸுக்குள்ளே இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு எதிராக பல அதிருப்தியாளர்கள் இருக்கிறாங்க. அவரை எதிர்த்து போராடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவரை தலைவர் பதவியிலேருந்து நீக்கிறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு பேசப்பட்டது. ஆனால் இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். ஆனால் இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு நானே தலைவர் பதவியை ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்ற ஒரு முடிவுல தான் இது இருந்ததாகவும் இங்க சொல்லப்படுது. ஏன்னா இப்போ தோல்வி அப்படின்ற ஒரு வந்துருச்சுல. ஏன்னா செல்வ பெருந்தகை அவர்கள் தொடர்ந்து திமுக கூட்டணியில காங்கிரஸ் நீடிக்கணும் அப்படின்னு இவர் தான் டெல்லியில எல்லா பெருந்தலைகளையும் பார்த்து நிர்பந்தித்தாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஸோ இல்ல செல்வ பெருந்தகை அவர்கள் மட்டும் இங்க தலைவரா இல்லை, வேற ஒருத்தர் தலைவரா இருந்தாங்கன்னா திமுக கூட்டணியை தேர்தலுக்கு முன்பாக முறித்து கொண்டு தாவேகா பக்கம் போயிருப்பாங்க அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகையுடைய பதவி காலி அப்படின்னு தான் இங்கே பேசப்பட்டிருந்தது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக செல்வ பெருந்தகை அவர்களே டைரெக்டாக பெங்களூருக்கு கிளம்பி போயிட்டு மல்லிகார்ஜுன கார்கேயோட அப்பாயின்மெண்ட்டை வாங்கி அவரை சந்தித்து தயவு செய்து என்ன தலைவர் பதவியிலேருந்து நீக்கிடுங்க ப்ளீஸ், நான் இதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைவர் பதவியை நீடிக்கிறதுக்கு தயாராக இல்லை, என்னை தயவு செய்து நீக்கிடுங்க அப்படின்னு வாலண்டரியாக போயிட்டு இவர் கோரிக்கை வைத்ததாக ஒரு தகவல் இருக்குது. இதற்கு மாறாக மல்லிகார்ஜுன கார்கே இந்த கோரிக்கையை ஏற்றுக்கிறது மாத்திரம் இல்லாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஒரு சுமூகமான ஒரு முடிவை ஏறெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, செல்வ பெருந்தகை கிட்ட சொல்லியிருக்கிறதாகவும் தகவல் இருக்கு. ஆனால் செல்வ பெருந்தகை அவர்கள் நான் இதுமேட்டு காங்கிரஸில் நீடிக்கிறதுக்காக இல்லை அப்படின்னு இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. கூடிய விரைவில் அவர்
காங்கிரஸ்ல இருந்து விலகி திமுகவில் இணைய போகிறார் அப்படின்றதான் இங்க செய்தியாகவும் இருக்கு. ஏன் அப்படின்னா, காங்கிரஸ்ல இவருக்கு தொடர்ந்து ஏற்பட்ட ஒரு அவமரியாதைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. தலைவராய் இருந்தும் இவரை ஒரு சிலர் மதிக்காம, இவர் தலைவர் அப்படின்றதுனால இவர் பேச்சை கேட்கணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் ஒரு பக்கம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் போகிறது, ஒருத்தர் இந்த பக்கம் போகிறது, ஒருத்தர் பின்னாடி போகிறது, ஒருத்தர் முன்னாடி, இப்படியாக தான் பிளவுகள் அப்படின்றது இருந்தது. ஸோ தொடர்ந்து காங்கிரஸ்ல தலைவராக இருந்தாலும் அவமரியாதைகளை இவர் சந்தித்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்லேருந்து செல்வ பெருந்தகை அவருடைய ஆதரவாளர்கள் எங்கள் முன்வைக்கிற கருத்து நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ்லேருந்து தலைவர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு திமுக பக்கம் போய் சேர போறாரு அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் சமீபத்தில் அவங்க வீட்டு கல்யாணம் நடந்தது. அதில் கூட முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போய் கலந்து கொண்டு எந்த அளவுக்கு ஒரு அன்பை பரிமாற்றுகிறாங்க. என்னது, நீங்கள் காங்கிரஸ் திமுக அப்படின்ற ஒரு போர் விட்டுட்டு செல்வ பெருந்தகை ஸ்டாலின் அப்படின்ற ஒரு உறவுமுறை இருக்குல்ல, ஏன்னா இது வந்து நீங்க கட்சி ரீதியா பார்க்காம இவங்க 2 பேரும் அந்த நட்பு, அதுல ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு வாலண்டியா போயிட்டு அந்த மணமக்களை வாழ்த்தி ஆசீர்வதிச்சு எந்தவித கோபதாபங்களும் இல்லாம எந்த ஒரு எதிர்வளைவுகளும் இல்லாம தன்னுடைய நண்பர் வீட்டு கல்யாணம், நம்ம வீட்டு அவங்க வீட்டு கல்யாணம்ப்பா, நண்பர் வீட்டு கல்யாணம், அதுல நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டாலின் அவர்கள் பங்கு பெற்றார். அதுல வியப்படைந்தவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அப்படின்னு சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸ்ல இருந்து செல்வ பெருந்தகையோட தலைவர் பதவி பறிக்கப்படுறதுக்கான எல்லா ஸ்கெட்சும் போட்டாச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அவங்க வீட்டு கல்யாணத்தை வரைக்கும் தான் அவர் என்ன பண்ணாரு, பொறுமையா இருந்தார். அவங்க மகளுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்ச பிறகு எல்லா தலைவர் பதவியிலிருந்து விலகிட்டு கிளீன் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், திமுக பக்கம் போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு நினைப்புல தான் அவர் என்ன பண்ணார், நகர்த்திட்டு வந்தார். சொல்ற மாதிரியே இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சந்தித்துட்டு என்ன தலைவர் பதவியிலிருந்து நீக்குங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கிறாரு. ஸோ கூடிய விரைவில் செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு திமுகவில் அதிகாரப்பூர்வமாக இணைய போறாரு அப்படின்னு தான் இங்க ரொம்ப ஹாட் டாபிக்காக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல காங்கிரஸ் அப்படின்றது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு விளிம்பு நிலையில் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இன்னும் பல பேர் என்ன பண்றாங்க, காங்கிரஸ்ல இருந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் என்ன பண்றாங்க, வெளியே வந்துட்டு திமுகவில் ஐக்கியமாறதை இங்க நம்ம பார்க்குறோம். ஏன்னா கொண்ட கொள்கையில கோட்பாடுல அவங்க உறுதியா இல்லைல்ல அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. தாவேக்கா கிட்ட என்ன கொள்கை இருக்கு? ஸோ இப்போ நீங்க போயிருக்கீங்க, இப்போ அவங்க கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது அப்படின்றதுனால போயிருக்கீங்க. இதே ஆட்சி அதிகாரம் திமுக கிட்ட இருந்தா போயிருப்பீங்களா? ஸோ இதெல்லாம் சுயநலவாதி தானே, இப்படி தான் நம்ம யோசிக்கிறாங்க. காங்கிரஸில் இருக்கிற பல நிர்வாகிகள் இப்படி தான் யோசிக்கிறாங்க. சந்தர்ப்பவாத அரசியலை காங்கிரஸ் கையில் எடுத்துருச்சு, ஆனால் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு இழிவான அரசியலை காங்கிரஸ் கையில் எடுத்திருக்கோம் அப்படின்னு நினைக்கவே இல்லை அப்படின்றதான் பலருடைய கருத்தாக இருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் செல்வ பெருந்தகையுடைய கருத்தும் அதுதான் இருக்கு. காங்கிரஸில் தொடர்ந்து நீடிச்சோன்னா நம்ம அரசியலில் காணாமல் போயிடுவோம், எதுக்கு நம்ம அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்கே வரப்போறாரு. ஸோ இதன் விஷயமா தான் பெங்களூருக்கு போயிட்டு தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சந்திச்சுட்டு ஒரு கோரிக்கை மனு கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஏன்னா தயவு செய்து காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து நீங்களா நீக்கிடுங்க, நான் ராஜினாமா பண்ணிட்டு போனேன்னா அது வேலைக்காகாது, அது நல்லாவே இருக்காது, எங்க தயவு செய்து நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுத்துருக்கிறாரு. இந்த மனு பரிசீலனை இருக்கு. ஆனாலும் மல்லிகார்ஜுன கார்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நிச்சயமா இதை பரிசீலிப்போம், அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்கிறாரு. ஸோ இதற்கான அதிரடியான நடவடிக்கை அடுத்தடுத்த நாட்கள்ல வரும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. இந்த காங்கிரஸ் தலைவர் ரேஸ்ல ஒரு பக்கம் மாணிக்க தாகூரும் செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்றது எந்த மாற்று கருத்து இல்லை. இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.